விழித்துக்கொள். இதை கவனமாக கேள். புலன்களின் அலை சத்தம் சுருநொடி போல தீண்டினால் தவமும் தளரும். அவை உண்மையின் கட்டில் கட்டப்பட்டார் உள்ளம் அரசாட்சி பெறும். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. என் பிள்ளைகளே, சுவை, ஒளி, தொட்டு உணரும் ஊறு, ஓசை, நாற்றம் இவை உலகம் கடக்கும் 5 வாயில்கள். அவற்றின் வகை, அளவு, வரம்பு, வஞ்சகம் ஆகியவற்றை தெளிவாக அறிந்தவன் விருப்பம் பிணைக்கும் கயிற்றை தானே வெட்டுவான். உணர்வுகள் உனக்கு எங்கு உதவ வேண்டும், எங்கு வஞ்சிக்கின்றன என்பதை பிரித்தறிவதே ஞானத்தின் கதவு காப்பு. வானம் மேகங்களை தாங்குமாம், ஆனால் அது மேகத்தின் கரையால் கரையாது. அப்படியே புலன்களின் பொருட்கள் உன்னை தீண்டினாலும் நீ அவற்றின் தாழ்வில் விழாதிரு. மலை மீது காற்று வீசினாலும் மலை அசையாது. அறிவு தாங்கிய மனம் ஆசை புயலை கண்டும் தன் நிலை குலையாது. கடல் மேல் நிலவு நடந்தால் அலை வருகிறது, ஆனால் கடலின் ஆழம் அமைதியாகவே காத்திருக்கிறது. அப்படியே உனது உள்ளின் ஆழம் அமைதியாய் நிற்க மேற்பரப்பில் புலன்கள் தங்கள் நடையை முடிக்கட்டும். இந்த தெளிவே வகை தெரிதல். அதை அடைந்தவனுக்கே உலகம் கட்டாயம். அவனுடைய நாளும் நடைமும் சிந்தையும் சொல்லும் தீங்கின்றி பாதையில் ஒழுங்குபடும். நான் கூறுவது, புலன்களின் வாசலை காக்கும் காவல்தான் அரச சிங்காசனம். அதை ஏறினவனுக்கு வெற்றி வெளிச்சமாய் வழிகாட்டும். இந்த சொல்லின் ஒளியில் உன் வழி தெளிவா?